திருவாரூர் அரசு தாய் சேய் மருத்துவமனையில் புகுந்த மழை நீரால் கர்ப்பிணிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். காலை முதல் நேற்று மாலை வரை மிதமான மழை என்பது பெய்து வந்தது. அவ்வப்போது ஒரு இடங்களில் கனமழையும் பெய்து வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 7 மணி முதல் தற்போது வரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் அதிகபட்சமாக 21 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை பதிவாகியுள்ளது. குறிப்பாக மாவட்டம் முழுவதும் 24 நேரத்தில் பார்த்தீங்கன்னா 91 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகியுள்ளது. குறிப்பாக திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான விளமல், சேந்தமங்கலம், புலிவலம், அலிவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து நேற்று இரவு முதல் தற்போது வரை கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரக்கூடிய விஜயபுரம் அரசு தாய் சேய் மருத்துவமனையில் மழைநீர் தற்போது புகுந்துள்ளது. மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக மருத்துவமனை வார்டு உள்ளிட்ட மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மழைநீர் இப்போது தேங்கியுள்ளது. இதன் காரணமாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக தாய்மார்கள் குழந்தைகளை கையில் வைத்துக் கொண்டு தண்ணீர் அதிகம் இல்லாத இடங்களை தேடி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகியுள்ளது. மேலும் மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கர்ப்பிணி பெண்கள், உறவினர்கள் மற்றும் அந்த குழந்தைகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். அதேபோன்று விஜயபுரத்திலிருந்து வாழவைக்கால் பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த ரயில்வே கீழ்ப்பாலமும் தற்போது மழைநீரால் முழுவதுமாக நிரம்பி காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி, ரவி.